ஆக்சுவலி நான் இது என்னன்னு தெரியுமா நினைச்சேன். இவ்வளவு பெரிய ப்ரான்லாம் இருக்கா? மீன் ஏதோ ஒரு மீன் வச்சிருக்காங்களே. இந்த மீன் வந்து கிழங்கா மீன். கிழங்கா மீன். லெமன் போடு. இன்னும் சூப்பரா இருக்கும். இது 100 கிராம்ஸ் இது போல இந்த ப்ரான். சாப்பிட்டுக்கிறேன். ஃபாரின் எல்லாம் மொத்தமா இந்த பேக்கெட்ல போட்டு தருவாங்க தெரியுமா? அந்த மாதிரிலாம் இருக்குமா? தெரியல, நீ தான் கேட்கணும், கேட்டு பாரு. So may I repeat your order, sir? Okay. Jumbo prawns 220 gram. That will be tandoori tikka, 2 piece. Shell piece slice 1, 250 gram. That will be tawa fry. Lady piece, that is karama, 250 gram. That will be bean korma and 1 bowl of rice. Okay, how much total? 2,304 rupees. 2,304 rupees. Okay. Prawn tikka? Yes. Okay. Prawn பாரு எவ்வளவு பெருசு இருக்கு. ஆக்சுவலி நான் இது என்னன்னு தெரியுமா நினைச்சேன். இவ்வளவு பெரிய ப்ரான்லாம் இருக்கா? இதோட பெரிய பிராணே இருக்கு. அங்க இருக்கு பெரிய பிராணு. அதுல இருக்க இது பாதி 100 கிராம்ஸ் நினைக்கிறேன். நான் காமிச்சாலும் உங்களுக்கு. அதுல இருக்க இது 100 கிராம்ஸ் இது போல இந்த பிரான். சாப்பிட்டுக்கிறேன். சூப்பராக இருக்குது. நம்ம சிக்கன் சாப்பிட்டோம்ல, சிக்கன் தந்தூரி எப்படி சாப்பிடுவோம் அதே ஃப்ளேவர் தான். என்ன வேணால் ப்ரானில் யூஸ் பண்ணியிருக்கான். மற்றபடி வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. ஆனால் நான் ப்ரானில் இந்த தந்தூரி சாப்பிட்டதே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். லெமன் போடு. இன்னும் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பரவாயில்லையே, இவ்வளோ வச்சுருக்காங்க மைனஸு. இது என்னது நான் சொல்லணும் வாங்கிட்டு அந்த க்ரீன் சாஸ். அதுவும் மெக்சிகன் சாஸ். நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்குது. வாங்கலாம், ஒர்த்து தான். ஸ்போக்கில் சாப்பிட மாட்டேன். ஸ்போக்கில் நீ சாப்பிடு. சூப்பராக இருக்கு. பானை தான் சாப்பிட்றோம். செம்மையாக இருக்குப்பா இதுக்கு. இது ப்ரான் மாதிரி இல்லை. இங்கே பாரு ப்ரான். ப்ரான் மாதிரி இல்லை, ஆனால் ப்ரான் நல்லா இருக்கு. இவ்வளோ பெரிய ப்ரானை நான் சாப்பிட்டதே இல்லை வாழ்க்கை. ஃபஸ்ட்டு இவ்வளோ டேஸ்ட்டாக நான் சாப்பிட்டதே இல்லை. நீ சாப்பிட்டதே இல்லையா? நார்மல் நம்ம தந்தூரி சாப்பிட்றோம்ல சிக்கன் தெரியுது, ஆனால் ப்ரானில் சாப்பிட்றது டிஃப்ரெண்ட்டா. சரி, நம்ம இங்கே வந்தோம்னா நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். சீ ஃபுட்டு தான் ஃபுல்லாக. வாட் ஆம்பிஷன் அப்படியே சும்மா பாருங்களேன், செம்மையாக இருக்கும் ஆம்பிஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நீங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இந்த ப்ரானுக்கு வந்து லுக் அட் திஸ் ப்ரான். நான் காலி பண்ணிட்டேன். நான் ரசித்து சாப்பிடுவேன். சூப்பராக இருக்கு. ஐ திங்க் இது எல்லாருக்குமே சர்வ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது ஸ்வீட்டாக இருக்கு. இது வந்து அந்த இது போல புதினா சட்னி. மின்ட். மஞ்சரம் தவறு. சொர்க்கத்தில் இருக்க மாதிரி நான் என்னவோ நினச்சேன், இங்கே வந்து அந்த அளவுக்குலாம் இருக்காது, நம்ம சாப்பிட்றது வேஸ்ட்டு தான் அப்படின்ட்டு தான் நினச்சேன். ஆனால் ஐயோ, இங்கே பாருங்க ஸ்லைஸு. இது வஞ்சரம் ஃபிஷ்ஷா? வஞ்சரம் ஃப்ரைஸ். ஆக்சுவலி கிராம் வைஸ் தான் ப்ரைஸ். இட்ஸ் ஆர்டினரி டேஸ்ட். அங்கே வந்துட்டு சாப்பிட்டு பாருங்க ஃபிஷ்ஷு. என்ன இது வேற மாதிரி அது எனக்கு கொஞ்சம் லைட்டாக கூட ஒரு மாதிரி உமாமி ஃப்ளேவர்லாம் நிறைய ஆட் பண்ணிடலாங்க போல. ஃபிஷ்ஷு பாருங்க நல்லா அப்படியே தனித்தனியாக வருது துண்டு துண்டா. இந்த கார்லிக் பாரு, இந்த மாதிரி கார்லிக். எது கார்லிக்? அது அப்படியே மேலோட்டமாக அரைச்சி போடுவோம். மசாலா தாங்க அந்த அளவுக்கு சரியான மசாலா பாருங்க. மசாலா பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அது செட்டிநாடு ஸ்டைல். செட்டிநாடு ஸ்டைல்.
நம்ம வந்து சைனீஸ் ஸ்டைலில் சொல்லிடலாம், செட்டிநாடு ஸ்டைலில் சொல்லிட்டு அடி. இதுவும் நல்லா தான் இருக்குது. நம்ம தான் செட்டிநாடு தான் எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணுறோம்ல. செட்டிநாடு தான் எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணலாம். இது அப்படியே சாப்பாடுக்கு வச்சுக்கலாம். அவங்களுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் டிஷ் இருக்குது. இப்போ நீயும் செட்டிநாட்டில் செய்யலாம், நானும் செய்யலாம். ஆனால் உன் கை பக்குவம் வேறு, என் கை பக்குவம் வேறு. ஓகே, ஆனால் இவங்க வந்து மல்டி ஸ்பெஷல் தான், எல்லாமே பண்ணுவாங்க. மல்டி ஸ்பெஷல் தான். அப்படியா? எனக்கு ஏதோ கிராப் தான் வேணும். கிராப்பு இன்னொரு நாள் சாப்பிடலாம். நம்ம வந்து எல்லாமே ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தோம். ஒன்றே அவ்வளோ பெருசாக இருக்குது. எப்படி சாப்பிட்றதுன்னே தெரில. சாப்பிட்றது எப்படின்னு தெரிலன்னு இல்லை. 1800 கிட்ட வருது. கிராம் வைஸ் தான் எல்லாமே. இல்லை, அது ஃபுல்லு கிராம் வைஸ் தான். ஆனால் எல்லா எதுவும் ஒன்றால் ஃபுல்லாக தான் வாங்கணும். இப்போது இந்த ஃபிஷ்ஷு ஒரு கிராம் ஃபுல்லாக இருந்தால் 250 கிராம்னா அது மொத்தமாக நீ வாங்கி தான் ஆகணும். 100 கிராம் போதும்லாம் வாங்க முடியாது. இந்த மாதிரி மேலே பிளேஸ் இருக்கு. அப்படியே அங்கே கூட்டணும், இங்கே கூட்டணும் தான். கீழே உட்காந்து சாப்பிட்டாங்கன்னா இப்போ இதெல்லாம் தெரியும். அங்கே பாருங்க எல்லாமே லைவாக வச்சுருக்காங்க. நண்டுலாம் அவ்வளோ பெருசாக அப்படியே சும்மா லைவாக இருக்குது. நண்டு எதற்கு ஓடினே இருக்கு விஸ்வா. தயவு செஞ்சு உட்கார சொல்லு, என்ன ஆர்டர் பண்ணுவாது. ரொம்ப பெருசாக இருக்கு. ஓடினே இருக்கு. ஓடினே இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? அது ரொம்ப சாப்பிடலாம். நெக்ஸ்ட் டைம் கூப்பிட்டு வரேன். சிக்கன் ஆச்சு வேணும். சிக்கன் தான் வேணுமா? சிக்கன் நம்ம இங்கே வந்து ட்ரை பண்ணுவேண்ணா, வேஸ்ட்டு. ஃபிஷ்ஷு பாரு, ஃபிஷ்ஷு சாப்பிட்டே இல்லை நீ. உனக்கு நல்லா வைக்கலையா? ஒரு லேயர்ல அப்படியே மசாலா உள்ள பூந்து விளையாடி இருக்கா போல. மஸ்ட் ட்ரை. பரவாயில்ல, இவ்வளோ கொடுக்குறாங்களே, பெரிய விஷயம் தான் எனக்கு. ஆனால் இது பெருசாக பிடிக்கல. ஏய், நீ என்ன அன்னதானமா வாங்க வந்திருக்கேன்? இதெல்லாம் வாங்கினா ஆர்டர் பண்ணால் அதை கொடுத்தாங்க. கொடுக்கணும் தான், ஆனால் இத்தனை வெரைட்டியில் கொடுத்துருக்காங்களே, அதுக்காக நம்ம பாராட்டணும். எவ்வளோ சொல்லு? இந்த ஃபிஷ்ஷா எவ்வளோ? 900. ஓ, இந்த ஃபிஷ் 900. ப்ரான் 450. 560. நான் ஒர்த்து தான். லொக்கேஷன் வந்து கரெக்டாக காலேஜ் ரோடு, ஃப்ரெஷ் மீட் எக்மோர் கிட்ட இருக்கு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சுருக்காங்க. நம்ம அங்கே பாருங்கள், அது தெரியுதுல்ல, அந்த இடம் ஃபுல்லாக வந்து லைவாக வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்தாலே தெரியும், லைவாக வச்சுருக்குறாங்க. கிச்சன் செட்டப்லாம் எல்லாமே ஓப்பன் பிளேஸ் தான் கிச்சன் செட்டப். ஸோ நெக்ஸ்ட் என்ன ட்ரை பண்ணலாம்? ஸோ வாட் இஸ் திஸ்? மீன் குழம்பு. ஓகே. ஸோ கைஸ், நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ் குழம்பு. ஃபஸ்ட் டைம் நான் கடையில் வெளியே சாப்பிட்றேன் ஃபிஷ் குழம்பு. எப்போவுமே எங்கள் வீட்டில் தான் சாப்பிடுவேன். இன்றைக்கி தான் நான் வெளியே சாப்பிட்றேன். லுக் அட் திஸ் மீட். வாவ், சூப்பராக இருக்குது இந்த மீன் குழம்பு. ஆனால் குழம்பு நல்லா இருக்கு. ஒரு மாதிரி ஸ்வீட்டாகவும் காரமாகவும் ஒரு மாதிரி ஹைஜீனிக் டேஸ்ட்டில் இருக்குது. மீன் ஏதோ ஒரு மீன் வச்சுருக்காங்களே, இந்த மீன் வந்து கிழங்கா மீன். சூப்பராக இருக்கும் குழம்புனா. இந்த மீன் குழம்புல மட்டும்தான் நல்லா இருக்குங்க. இவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதை தான் நான் கேட்டால் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு. ஃபிஷ் குழம்பு நல்லாயிருக்கு. இந்த மீன் வந்து ரொம்ப சாஃப்டாக குக் பண்ணியிருக்காங்க. நல்லா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள், பார்த்தாலே தெரியும். வெரி நைஸ், ஸோ குட். மீன் குழம்பு வேறு லெவலில் இருக்குங்க. வந்த நீ சமைச்சு கொடுத்தா நான் ஏன் இங்கே வந்து சாப்பிட போகிறேன்? சரி, அப்போல்லாம் சொல்ல முடியாது. நீ தான் எனக்கு பெஸ்ட்டு சமையல்காரி. ஓகே, பெருமையாக சொல்லிட்டேன்னா வீடியோ முடிஞ்சிட்டோன்னே அவனை நல்லா திட்டுவேன். நம்ம செட்டிநாட்டில் மீன் குழம்பு சாப்பிட்டோன்னா எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ, செட்டிநாடு மீன் குழம்பு. மலபார் வந்து இதான் மலபார்னு நினைக்கிறேன். இதுதான் மலபார். இப்போ தெரியுதா? எடுக்க விட மாட்டா எப்படின்னா சொல்லுங்க. இப்போ நெக்ஸ்ட் எதனா வருதா?
சிக்கன் வருதா? இல்லை. அவ்வளோதானா? சரி, இதில் மஸ்ட் ட்ரெயினாக எது சொல்லுவேன்? இது ப்ரான். ஆ, ப்ரான் தந்தூரி. ப்ரான் தந்தூரி. ஓகே. செகண்டு ஃபிஷ்ஷு. ஃபிஷ்ஷு. தேர்டு மீன் குழம்பு. எல்லாம் நல்லா தான் இருக்குது. எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல இல்லை? ஆமாம். இது நல்லா இல்லை அப்படின்ட்டு நம்ம எதுவுமே சொல்ல முடியல. நான் ஓப்பன் டாக் கொடுத்துருவேன். என்னோடய வீடியோஸ் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். ஓப்பனாக சொல்லிடுவேன். அதாவது சொல்கிறது சூஸ்தரமாக சொல்லுவேன். அதில் அவங்களே கண்டுபிடிச்சிக்கணும், ஓ இது நல்லா இருக்காது போல் அப்படின்ட்டு. பட் ஆனால் இது எல்லாமே சூப்பராக இருக்கும். வாவ், இந்த மீட்டுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். இது 800 இருந்தாலும் சரி, 1000 இருந்தாலும் சரி, இந்த மீட்டுக்கு தான் நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேனே. இந்த ஒரு ஃபிஷ்ஷுக்காக நான் இந்த இடத்துக்கு வரலாம், கண்டிப்பாக வரலாம். மயங்கிட்டியா நீ? சொர்க்கத்தில் இருக்கு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் என்ன தெரியுமா நினச்சேன், கூட்டமே இல்லையே, ஒரு வேளை இந்த கடையில் இந்த ரெஸ்டாரண்ட்டில் அந்த அளவுக்குலாம் இருக்காது அப்படின்னு பார்த்தேன். ஆனால் கேட்டால் சொல்கிறாங்க நைட்டில் தான் வந்து ரொம்ப அதிகமாக கூட்டம் வருவாங்க, நீங்கள் மத்தியானமே வந்துட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு கஸ்டமர் நாங்கள் தான் இன்றைக்கி சீக்கிரமாக ஓடி வந்துட்டோம். இல்லை ஏன்னா சீ ஃபுட்னு சொன்னால் பேப்பரில் எழுதி வச்சாலே நான் சாப்பிட்ருவேன். புரியல? சீ ஃபுட்னு சொன்னால் பேப்பரில் எழுதி வச்சாலே சாப்பிட்றேன். சீ ஃபுட் அவ்வளோ பைத்தியம். உனக்காக தான் இன்னும் கேட்டால் அந்த இடத்துக்கு வந்தது. எனக்கு ஆனால் சீ ஃபுட்டே பிடிக்காது மோஸ்ட்லி. இவனுங்க எல்லாமே பிடிக்க வச்சிட்டாங்க. என்ன ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் ட்ரை பண்ணது விட கம்மி தான். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஒரு 10,000 ஒரு 15,000 எடுத்துன்னு வந்தீங்கன்னா அங்கே இருக்க பெரிய பெரிய ஸ்க்ராப்லாம் வந்து, ஆமாம் என்னது லாப்ஸ்டர்ஸ். ஆமாம், லாப்ஸ்டர் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. பாருங்கள் நீங்கள், ரொம்ப பெருசாக இருக்கும் லாப்ஸ்டர். அதெல்லாம் வந்து நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணிட்டு போனோன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 15,000லேருந்து ஒரு 20,000 ஆகும். இது ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகணும். தனியாக வந்தோன்னா இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு தான் சாப்பிட முடியும். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா அந்த டேபிள் உட்காந்து அப்படியே மொத்தமாக சாப்பிட்டு போகலாம். ரொம்ப சர்வ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாங்க, ஒரு நிமிஷமும் பார்க்குறாங்க. சர்வ் பண்ணுறதெல்லாம் அவங்கள நீட்டாக எடுத்துன்னு வந்து வைக்கிறது, சொல்கிறது, தண்ணி கொடுக்குறது, இது எல்லாமே ரொம்ப பக்கமாக பண்ணுறாங்க, நீட்டாக பண்ணுறாங்க. ரொம்ப க்ளீனாக இருக்குது இந்த இடம். நீங்கள் வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை பண்ணலாம். சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ். தேங்க்யூ, பாய்.